ஹாய் ATTAMILTECH வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரே ரூமுக்குள்ளே வச்சு ஷூட் பண்ணுறதுனால இருக்கிறதுனால இது கொஞ்சம் அவுட்டோரில் வச்சு நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்பை வந்து நிறையா பேருக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்குது. ஒரு நிமிஷம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தால் இல்லை நாய்ஸ் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவுட்டோரில் வச்சு நல்லா ஷூட் பண்ணுறோம். வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ நல்லா இருக்காண்டு. இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் இங்கேயே வச்சு பேசுகிறோம். ஓகே, இப்போ வீடியோ பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ATTAMILTECH வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்ஸில் வந்து என்னென்ன சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க, டிவி சர்வீஸ் கொடுக்குறாங்களா இல்லை மூவி சர்வீஸ் கொடுக்குறாங்களா, ஜியோவில் இல்லாத அளவுக்கு கூட இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்பில் வந்து நிறைய சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதில் நிறையா மூவிஸ் அண்டு டிவி சேனல்ஸ்லாம் இருக்குது. மற்றபடி இதில் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து நிறையா பேருக்கு தெரியல. ஏர்டெல் யூஸருக்கு இந்த ஆப்பை பற்றியே தெரியாதனால நிறையா பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எனக்கு தோணுச்சு, இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்பை வந்து ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். அதில் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஏர்டெல் யூஸருக்கு வந்து அதிலே வந்து அமேசான் பிரைம் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதை எப்படி இப்போ எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி எல்லாரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோ போய் பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்புக்குள்ளே போவோம். ஆப்போட ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பனிங் பண்ணணுன்னா நான் இதை இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இதில் உள்ள மூவியை வந்து என்னால் வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா நான் ப்ளே பண்ணி காட்டினா எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்காவது கொடுக்க இல்லாட்டி கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்காவது கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இதில் என்னென்ன இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இது என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ உங்களுக்கு இதில் உள்ள பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதோட பெனிஃபிட்டை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோம்னா நீங்கள் இதில் உள்ள மெயின் பேஜை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோம் தமிழ் மூவி இருக்குது. அடுத்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணால் இதில் என்னென்ன வருது நீங்களே பாருங்கள். அப்புறம் வந்து இதில் வந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்கு எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு மூவி எல்லாமே இருக்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஹாலிவுட் மூவிஸ்ன்னு இருக்குது. கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னென்ன ஹாலிவுட் மூவி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ மூவி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஃப்ரீ தான். அதனால தான் இதை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா தமிழ் ஆக்ஷன் மூவின்னு இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணால் சரி இப்போ தமிழ் ஆக்ஷன் மூவியில் பாருங்கள் எவ்வளோ மூவி வருது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் நம்ம மற்ற சன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, அதுக்கு நம்ம பே பண்ணோம்னா நமக்கு வந்து காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. வேறு வந்து வீட்டில் தமிழ் ஷோ இருந்துச்சு, அதை ஃபஸ்ட்டே உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டினேன். இப்போ நீங்கள் பாருங்கள், தமிழில் வந்து ஃபேமிலி மூவிஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணாலும் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். என்னால் இதை வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியாது. ஏன்டா நான் ப்ளே பண்ணி காட்டினா காப்பி ஸ்ட்ரைக் கண்டிப்பாக ஒழுங்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மூவி எல்லாத்தையும் இதில் பார்த்தாச்சு. நீங்களே பாருங்கள், மூவி எல்லாத்தையும் இதில் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா லைவ் டிவி இருக்குது பாருங்கள். இந்த லைவ் டிவியில் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் லைவ் டிவி ஜியோ ஆப்புன்னு தானே விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. பட் வந்து ஜியோ டிவியில் வந்து உங்களுக்கு சன் டிவி எடுக்காது. சன் நெட்வொர்க்கோட எந்த டிவியுமே உங்களுக்கு எடுக்காது. பட் இதில் வந்து சன் நெட்வொர்க்கில் இருந்து எல்லா டிவியும் எடுக்கும். பாருங்கள் இதில் என்னென்ன டிவி இருக்குன்ட்டு. சன் நியூஸ் இருக்குது, ஆதித்யா இருக்குது, பாலிமர் இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுட்டி டிவி இருக்குது. இதில் நீங்கள் பாருங்கள் கேடிவி இருக்குது. சன் நெட்வொர்க்கோட டிவி ஃபுல்லாக இதில் வருது பாருங்கள். பட் ஜியோ டிவியில் வந்து நமக்கு அது கிடையாது. ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இதுவும் நமக்கு இதில் ஃப்ரீயாக கிடைக்கிது பாருங்கள். எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நீங்கள் இவ்வளோ சேனல் வந்து நமக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிது. அடுத்து வந்து கிட்ஸ்ன்னு இருக்குது. நம்ம அந்த கிட்ஸுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்கள், கிட்ஸ் பார்க்குறதுக்கான எவ்வளோ விஷயம் இதில் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இதெல்லாம் நமக்கு மற்ற இதில் வந்து நம்ம மணி பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிவி ஷோஸை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதில் பாருங்கள், நமக்கு வந்து இப்போ வந்து டிவி சேனலில் இருக்கிற ஷோஸ் வந்து இதில் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். உங்களுக்கு இதில் ஏதாவது நீங்கள் பிடிச்சது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து இதில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து இதில் வந்து நமக்கு ஃப்ரீ கண்டென்ட் வந்து நிறைய கிடைக்கும் இந்த ஆப்பில். இந்த ஆப்பை பற்றி மற்ற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஏர்டெல் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஆப் இருக்கும், இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்ட்டு நீங்களும் வந்து இதில் பார்த்துருக்க மாட்டீங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மூவிஸ். இந்த மூவிஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த மூவிஸில் எவ்வளோ மூவி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். தமிழ் டாப் 10 மூவின்ட்டு இப்போ ரீசெண்டாக கொரோனாவில் நிறையா மூவி ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவி எல்லாமே இதில் இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரீயாக தானே கிடைக்கிது. ஃப்ரீயாக கிடைக்கும்போது நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தமிழ் மூவி வேணும், இல்லை ஹாலிவுட் மூவி வேணும், இல்லை டப்புடு மூவி வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க வந்து இதில் போய் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். ஜியோவில் நீங்கள் சொல்லலாம் ஜியோவில் இருக்குது அப்படின்ட்டு. ஜியோவில் வந்து ஜியோ சினிமா தனியாக கொடுத்துருக்காங்க, ஜியோ டிவி தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டையுமே மாற்றி போனோம். மாற்றி போனாலும் நமக்கு ஜியோவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஜியோவில் வந்து அவங்க வந்து சன் நெக்ஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது. இப்போ இந்த அடுத்த கேட்டகரி இப்போ நியூஸ் வந்துட்டோம் பாருங்கள். இந்த நியூஸில் என்னென்ன நியூஸ் நமக்கு பாருங்கள், எல்லா நியூஸும் வரும் பாருங்கள். தமிழில் இருக்கிற எல்லா நியூஸும் வரும் இதில். இப்போ நமக்கு இதில் ஒரே ஆப்பில் எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரே இடத்துல இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம மூவி பார்க்க நினச்சாலோ, இல்லை நியூஸ் பார்க்க நினச்சாலோ, இல்லை கிட்ஸுக்கு ஏதாவது போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலோ அது எல்லாமே இருக்குது. மேலே ஒரு ஐக்கான் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஐக்கான் தெரியுதா? உங்கள் டிவியில் வந்து க்ரோம் கேசட் இருந்துட்டா இதை அப்படி நீங்கள் அது கொடுத்து நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். நியூஸை பார்த்தாச்சு. ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரீமியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ரீமியமில் ஃபஸ்ட் எடுத்தோம்னா இதில் வந்து மற்ற இதில் பே பண்ணி நீங்கள் பார்க்குற மூவிஸை இதில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த உங்களோட நம்பரை அமேசான் ப்ரைமில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்களா, உங்களுக்கு ஃபோனில் அமேசான் ப்ரைமை வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஏர்டெல் அந்த இதையும் கொடுக்குறாங்க. நீங்களே பாருங்கள் இதில் என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு மட்டும் பாருங்கள். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. இதான் நான் சொல்லலை பார்த்தீங்களா, அமேசான் ப்ரைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ கிடைக்கிது பாருங்கள். இதில் போட்டிருக்காங்களா? ஸோ இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இருக்கிற மூவி நிறையா மூவி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பே பண்ணி ஜி தமிழ் அந்த மாதிரி நம்ம பே பண்ணி பார்க்க வேண்டியது நிறைய இது இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து இதில் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், இந்த ஆப் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த ஆப்பில் உள்ள ஃபியூச்சர் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி இதை நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏடி தமிழ் டெக் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் பார்க்குறேன்.